இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒரு 11 ஆக போகுது. நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மருதாணி வச்சுட்ருக்கோம். இப்போ நாங்கள் இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் கிளம்பணும். ஆனால் நாங்கள் இப்போ தான் வச்சுருக்கோம். ஏன்னா இது சீக்கிரம் வந்துடும். இது ஃபாஸ்ட் கோட். இந்த மெகந்தி எப்படி வைக்கிறதுன்ற வீடியோ வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். ஆமாம், இது நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வைக்கிற மருதாணி. ஓகேவா? இது எவ்வளோ நாளைக்கு ஸ்டே ஆகுதுன்றதை நீங்கள் வீடியோலேயே பாருங்கள். இது நான் ஃபுல்லாக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மருதாணி வச்சு முடிச்சிட்டேன். இப்போ வச்சு விட்டேன் ஒரு கையில் நான் எனக்கு வச்சுட்டேன், ஒரு கையில் என் தங்கச்சி வச்சு விட்டா. இருங்க நான் காட்டுறேன். இது வந்து என் தங்கச்சி எனக்காக வச்சு விட்ருக்கா, அழகாக இருக்கா. அண்ட் இது நான் என் கைக்கு வச்சுக்கிட்டேன், அழகாக இருக்கா. அண்ட் என் காலுக்குமே நான் வச்சுக்கிட்டேன், அழகாக இருக்கா. இந்த காலுக்கும் வச்சுக்கிட்டேன். இப்போது என் தம்பி வந்து இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா. என் தம்பி வந்து இப்போ என் தங்கச்சி வச்சு விட்றான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்கான்னு பாருங்கள். என் தம்பி ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க, உங்களுக்கு யாருக்கும் தெரியல இல்லைப்பா. நாங்கள் ஒன்றுமே எதுவுமே எடுத்து வைக்கல. பிகாஸ் த ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கௌசிக் வந்தா அம்மாவும் அப்போவும் ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப முடியும். எங்கேயும் இல்லை, நம்ம வீட்டுக்கு கீழே தான். ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. நாங்களும் ஒன்றும் கிளம்பல, ஒன்றும் ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ணல. நான் கிளம்பும் போது வேறு ட்ரெஸ் போட போகிறேன். ஸோ இது காஞ்ச உடனே ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். டிங் டிங். 1 hour later. முந்திரியெல்லாம் காணோம். முந்திரியெல்லாம் உள்ளே இருக்கு. முந்திரி உள்ளே இருக்கான், எனக்கு பார்த்தா அப்படி தெரியல. கல்பனை என்ன சாப்பிடுறீங்க? பொங்கலோ பொங்கல். சின்ன போகிற நேரத்தில் கழுவ முடியாது, அப்படியே சாப்பிட்டு கழுவி எடுத்து போயிடலான்ட்டு அப்படியே சாப்பிட்றேன். கோச்சிக்காதீங்க. நான் ஒரு சக்கரை பொங்கல் பைத்தியம். நானும் பைத்தியம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா போலாம். லைட்டா எரியுதுக்கு அவ்வளவுதான். ஆனா இன்னும் ஏறணும். நாங்க கோவில் கிட்ட வந்து விட்டோம். கோவில் உங்க கண்ணுக்கு தெரியுதா? கோவில் சொல்லுங்க. என் கண்ணுக்கு கோவில் தெரிஞ்சிருச்சு, உங்க கண்ணுக்கு தெரியுதா? நிறைய வண்டிங்க நிற்கிது. நாங்கள் லேட்டு இன்னைக்கு. அப்புறம் கோவில் வந்துட்டோம் நாங்கள். ஆமாம், இன்னைக்கு லேட்டு. ஏதோ இங்கே இருக்கு, ஏதோ இருக்காரு பாருங்க எங்கள் அப்பா மூஞ்சி. ஓகே, நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். எப்பயுமே இங்கே கோயில் திருவிழா நாங்கள் வந்து அரிசி மூட்டை வந்து அன்னதானம் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி இந்த வாட்டி வந்து 25 மூட்டை அரிசி மூட்டை வந்து அன்னதானம் பண்ணியிருக்கோம். அம்மா வந்து உட்காந்து பார்த்திங்கன்னா பெருக்கிட்டு இருந்தாங்க. சரி குளிக்க போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு கூப்பிட்டு போயிட்டோம். இங்கே பாருங்கள் எல்லார் ஃபோட்டோவும் இருக்குது. லாஸ்ட்டில் அப்பாவோட ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் விளக்கு பூஜைக்காக எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்களும் குளிச்சுட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம் விளக்கு பூஜைக்காக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் படுக்கிறதுக்காக ரத்தி போட்டாச்சு. கீழே காடா, அதுக்கு மேலே ஒரு டபுள் பெட்ஷீட்டு.
பாரு அழகா கீழாட்டு மாதிரி பிடிச்சி வச்சிருக்க கீழாட்டுலாம் பிடிக்கும்ல அப்படியே மாதிரி நான் இடி வெட்டி இந்த பாடி அப்படி வண்டே மாலை போட்டிருக்க அப்படின்னு சொல்லாம பாத்தியா? பின்விலை ரொம்ப மோசமாக இருக்கு. அந்த சிரிப்ப பாரியா? என்ன எங்க கூப்பிடுற இருக்கு பாத்தியா? அது ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. இது ஒரு வாயால அது ஒரு வாய். இல்லை 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 இப்போ இல்லை இப்போ இல்லை. அந்த மனுஷங்கடா என்ன என்னைய தேடுறாங்க? மஞ்சள் குங்குமம் எல்லாம் விட்டுங்க. அது மங்களம் மங்களால அதெல்லாம் சாப்பிட்டா ஸ்வீட்டாக சொன்னேன். மங்களா வேற மங்களம் வேறடா. மங்களால யாரடா ஸ்வீட்டாக சொன்னேன். மங்களாக மாடு ரொம்ப ஓல்டாக இருக்கு. என்னடா இது? ஏய் இந்த ஃபோன் என்ன சோதிக்குது, ஆனே ஆக மாட்டேங்குது. மேலே இருக்கும்டா, நீ கீழே இது பண்ணக்கூடாதா? மேலே இருக்கா? கீழே பகு பட்டனு நம்ம ஃபோன்லாம் கீழே 20 இருக்கும். ஆனால் வதம் மோசத்துமே நான் பெங்களூர் The next day. இதுல குவாலிட்டியானா? நல்லா தானே இருக்கு. அம்மா காலையில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஆப்போசிட்டில் இருக்க பச்சையம்மன் கோயிலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தோம். ஸோ அங்கே ஒரே கூட்டமாக இருந்துச்சு அந்த கோயிலுன்றனால பச்சையம்மன் கோயிலுக்கு கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அங்கே போய் உட்காந்துட்டு எல்லாருமே படுத்துட்டாங்க. ஸோ நாங்களாம் உட்காந்துட்டு கதை பேசிட்டு அப்படியே ஜாலியாக இருந்தோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ பூ வாங்கிட்டு வந்துடலாம், போயிட்டு பூவும் மாலைலாம் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நானும் அம்மா தங்கச்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். அப்பா நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டாரு. பூவும் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மதியம் லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. மதியம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் சாதம் போட்டதாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரிட்ஜ் சாதம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே கரெக்டாக டைம் ஆகிடுச்சு. அவனுக்கு வந்து சாப்பிட முடியாமல் சாப்பிட்டோம். ஏன்னா காலையிலே நிறையா சாப்பிட்டோமா. பூ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய க்யூ நிற்கிதுன்ட்டு லஞ்சுக்கு நாங்கள் முன்னாடி போய் வாங்கிட்டு வந்துட்டோன்றதான் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிக்கலான்னு தோணுச்சு. சரின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காருக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஜூஸ் போட்டிருந்தாங்க. ஸோ லெமன் ஜூஸ் வாங்கி குடிப்போம்னு சொல்லியிருந்தேன்னா அம்மாவும் தங்கச்சி போய் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் கார்லேயே உட்காந்து குடிச்சிட்ருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. சரியான வெயில். அந்த வெயிலுக்கு ஜூஸ் குடிக்கும்போது அவ்வளோ அமிர்தம் மாதிரி இருந்துச்சுங்க ஜூஸு. எங்கள் அப்பன் சேர
எதுவும் தெரியாத மாதிரியே இப்படின்னு வர அப்படின்னா கட் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக எல்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்பும் போது ஆத்தங்கரையிலேருந்து சரியான மழை இடிங்க. மழையினால் அங்கெல்லாம் நிற்க முடியாமல் எல்லாருமே அவ்வளோ வேகமாக வந்து நெருப்பு மெதிக்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி சீக்கிரமாக எல்லாருமே மெரிச்சு முடிச்சுட்டாங்க. 6 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மெரிச்சு முடிச்சு கிளம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக கிளம்பலாம், ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது மணி ஒரு 7:30 அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு சாங்கியம் இருந்திருக்கும். ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெருப்பை சுற்றி நடந்துகிட்டு இருந்தாங்க, சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து அந்த நெருப்பை வந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. என் தம்பி காலேஜ் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்து எனக்கு ஊற்றி விட்றான். நல்ல அதே செயின் வாங்கி கொடுத்தான். இது அவங்க அண்ணா வாங்கி. எங்கள் வீட்டில் ஒரு முயல் குட்டி பிறந்திருக்கு. பிறந்து ஜஸ்ட் 20 years ஆச்சு. வீட்டுக்கு கீழே வந்த உடனே பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு சாமி கோயில் இருக்குது. அந்த கோயிலோட திருவிழா போல் இருக்குது. ஸோ அந்த சாமி கரெக்டாக ஊர்வலம். நாங்கள் கொஞ்ச நேரம் லேட்டாக வந்துருந்தா கூட அதை எங்களால் பார்த்துக்க முடியாது. இதுதான் அம்மனோட அருள்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்களையும் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டோங்க. சரியான டயர்ட். காலையில் எல்லாருமே லேட்டாக தாங்க இருந்தோம். பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. பாய்.